ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத டேபிளை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த டிசம்பர் மந்த்லேருந்து நம்மளுக்கு 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இலங்கையில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இலங்கையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த லாவா பிராண்டில் வந்திருக்க 3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய கையில் இருக்க காசுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லாவா பிராண்டில் வந்திருக்க இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷனோட நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, உண்மைக்குமே இந்த பிராண்ட் மூலமாக நம்மளுக்கு வாங்குற ஃபோன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எப்படி உங்களுடைய சர்வீஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், அதுவும் நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து நல்ல ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்க இந்த சான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். டிசம்பரில் இப்போ இருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லாவா பிராண்டில் வந்திருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட்டாகவே லாவா பிராண்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லாவா பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் மேக் பண்ணுற ஃபோன்ஸ் தான். இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ்லேயே பார்த்தோம்னா நம்பர் 1 பிராண்டாக இருக்க லாவாவில் இருந்தால் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இலங்கையில் லான்ச் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த லாவா பிராண்ட் மூலமாக நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரண்டியும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எங்கேனாலும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ உண்மைக்குமே பார்த்தோம் அப்படின்னா லாவா பிராண்டில் கொண்டு வந்திருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு 1 இயருக்கான வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 1 இயர் வாரண்டியோட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அக்சசரிஸ்க்கு 6 மந்த்துக்கான வாரண்டியும் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இலங்கையில் நீங்கள் எந்த ஒரு இடத்துல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் அதுக்கான வாரண்டியை வந்து கிளைம் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. ஸோ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடைக்காத விஷயம், பட் இந்த ஸ்மார்ட் போன்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வாரண்டி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணி இந்த ஷார்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான் இந்த டிசம்பர் மந்த்ல இப்ப இருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த லாவா பிராண்ட்ஸ்ல வர இந்த 3 ஸ்மார்ட் போன்ஸுமே பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. இந்த 3 ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் கீ ஃபீச்சர்ஸா இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து இருக்கு. தனிப்பட்ட அன்பாக்சிங் வீடியோஸா நம்ம இந்த 3 போன்ஸை பத்தியும் பார்க்கலாம். பட் இப்போ வந்து நம்ம முக்கியமான கீ ஹைலைட் ஃபீச்சர்ஸை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த 3 போன்ல நம்ம ஃபர்ஸ்டாவே அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போற போன் எது அப்படின்னு பார்த்தோம்னா லாவா நிறுவனம் கொடுத்திருக்க அவங்களுடைய 5G போனை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். ஒரு 5G போன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நெட்வொர்க் ஜெனரேஷன்ல அடுத்த ஜெனரேஷன் தான் இந்த 5G அப்படின்னு சொல்லலாம். இந்த 5G மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வாங்குற ஸ்மார்ட் போன் வந்து 5G இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லாவா நிறுவனத்தில் பார்த்தோம் அப்படின்னா 50,000 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு ஒரு 5G போன் கொடுத்திருக்காங்க. அந்த 5G போன் எது அப்படின்னு பார்த்தோம்னா லாவா Blaze 5G அப்படிங்கிற இந்த போனை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்டாவே அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 50,000 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் தான் இந்த ஃபோன் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல பார்த்தோம் அப்படின்னா 6GB 128GB தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்குது. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா 6GB நம்மளுக்கு 128GB இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேற லெவலில் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 5G இன்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா உண்மைக்குமே ஒரு பிரீமியமான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிரீமியம் டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு இதில் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 கலர்ஸ்ல ஃபோன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர்ல பார்க்கலாம், இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிளாக் கலர்ல பார்க்குற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. ஒரு கிளாஸ் ஃபினிஷ் வந்து இந்த ஃபோன்ல கொடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு நல்ல லுக்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் பாக்ஸ் டைப்ல தான் இருக்கும். பட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மைக்குமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோன்ல கொடுத்திருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா MediaTek Dimensity 6020 அப்படிங்கிற ப்ராசஸரை தான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதனால உங்களுக்கு சாதாரண யூசேஜ் இல்லைன்னா கொஞ்சம் ஹெவி யூசேஜுக்காக இருந்தாலும் இந்த ப்ராசஸர் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் கொடுத்துருக்க டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.5 இன்ச் கொண்ட HD Plus டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கனால இந்த ஃபோனை கையில் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Android 12 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த OS அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக் Android தான். ஸோ க்ளீனாக இருக்கு. எந்த ஒரு ஆப்ஸுமே நம்மளுக்கு வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணி இல்லை, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவுமே க்ளீனான OSல தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து இதுல 6GB RAM வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 6GB RAM ஓட பார்த்தோம் அப்படின்னா virtual RAM நமக்கு 5GB வந்து கொடுத்திருக்காங்க. சோ டோட்டலா பார்த்தோம்னா 11GB ஓட தான் நமக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுல ஸ்டோரேஜ் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தோம்னா 128GB தான் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரேஜ் வந்து ஓரளவு தாராளமாக போதுமானதாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சாதாரண யூசேஜுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கப்புறம் ஃபோனோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேமரா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருப்பாங்க. 50 மெகா பிக்சல் ஏஐ ட்ரிபிள் கேமரா தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 8 மெகா பிக்சலில் நம்மளுக்கு வந்து இதில் செல்ஃபி கேமரா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சாதாரண ஒரு யூசருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டரி ஒரு நாள் தாராளமாக யூஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் நம்மளுக்கு வந்து இதில் பேட்டரி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50,000 ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து 5G ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா லாவா நிறுவனம் கொண்டு வந்திருக்க இந்த லாவா பிளேஸ் 5G அப்படிங்கிற ஃபோன் பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட டிசைனாக இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கையில் நல்லாவே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஃபீல் இந்த ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணும்போது கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். வெயிட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவு வெயிட்டாக தான் இந்த ஃபோன் வந்து இருக்கு. உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து இலங்கையில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு 5G ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். உங்களுக்கும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதே லாவா நிறுவனம் கொண்டு வந்திருக்க இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனை தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாவா Yuva 2 Pro அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 64GB 7GB ரேமோட தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வர்ச்சுவல் ரேம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4GB வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்க ரேம், 3GB பார்த்தோம் அப்படின்னா வர்ச்சுவலாக உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி 7GBயில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த Yuva 2 Proல பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்கேஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து உங்களுடைய கையிலிருந்து தவறி விழுந்து டிஸ்பிளே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா 100 நாட்களுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன் டைம் வந்து இந்த ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இந்த Yuva 2 Proல வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த Yuva 2 Pro அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் போனை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதோட பிரைஸ் ரேஞ்ச் ஒரு 31,000 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ அறிமுகமாகிற பிரைஸ் ரேஞ்சஸ்ல தான் இருக்கு. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பிரைஸ் ரேஞ்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபோனோட பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 3 கலர்ஸ்ல நம்மளுக்கு இந்த ஃபோன் வந்து பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கிரீன் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், அப்புறம் லெவெண்டர் அப்படிங்கிற ஒரு கலர்ல வந்து நம்மளுக்கு 3 கலர்ல இந்த ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபீல் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் ஃபினிஷ் அப்படிங்கிறது கைக்கு இந்த ஃபோனை ஹோல்ட் பண்ணும்போது ஒரு ப்ரீமியம் ஃபோனை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபோன்லையும் அதே ஃபீல் வந்து நல்லாவே இருந்துச்சு. பட் இந்த ஃபோன்லையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் டிசைனுக்கான லுக் அண்ட் டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்த்தோம்னா கொஞ்சம் பாக்ஸ் டைப்பில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அது வந்து நல்லாவே கைக்கு இந்த ஃபோனை ஹோல்ட் பண்ணும்போது அது ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோன்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா MediaTek Helio G37 அப்படிங்கிற ப்ராசஸரை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸருக்கு இந்த ஃபோனில் கொடுத்துருக்க டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.5 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ஃபோனை சாதாரண யூசேஜுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபோன் தேடுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேறு லெவலில் நல்லாவே இருக்குது. இந்த ஃபோன்லையும் நம்மளுக்கு வந்து Android 12 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் Android அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன்லையும் நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ ஸ்டாக் Androidல நீங்கள் வந்து குறைவான விலையில் ஒரு ஃபோனை தேடுறீங்க அப்படின்னா இந்த லாவா Yuva 2 Pro அப்படிங்கிற இந்த ஃபோன் பார்த்தோம்னா பக்கா ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். விருப்பம்னா உங்களுக்கும் வாங்குறதுக்கான சான்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ரேம் அப்படின்னு பார்த்தோம்னா 4GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. வர்ச்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 3GB ரேம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 7GB ரேமில் தான் இந்த ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்கும். இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 64GB வரையும் நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா SD கார்டு யூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து இதோட ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோன்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் கொண்ட AI ட்ரிபிள் கேமரா வந்து இந்த ஃபோனில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த AI ட்ரிபிள் கேமரா செட்டப் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசைனில் பார்க்கும்போது ஓரளவு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 5000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு Type-C கேபிள் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபோன்லையும் Type-C கேபிள் தான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 கலர்ஸில் இந்த ஃபோனை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பார்க்கலாம், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா லெவெண்டர் அப்படிங்கிற கலரில். உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு ப்ரீமியம் டிசைன் ஃபோனை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருக்காங்க. அது கையில் வச்சிருக்கும் போதே நல்ல ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 30,000 பட்ஜெட் ரேஞ்சில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்கு வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா லாவா நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்க அவங்களுடைய Blaze2 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம ஃபர்ஸ்ட்டாகவே பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா 37,500 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு இப்போ ஸ்ரீலங்காவில் பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இந்த பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அறிமுகமாகிற பிரைஸ் தான். இன்கேஸ் இந்த பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு. ஸோ நீங்க இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைம்ல என்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்கோ அதில் தான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பாக்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 கலர்ஸ்ல வந்து ஃபோன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கையில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான கலரை நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர், அதுக்கு பிறகு ப்ளூ கலர்ல நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பாக்ஸஸ் மாதிரியே தான். இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு இதில் இருக்க கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிசாக் T616 அப்படிங்கிற நம்மளுக்கு ப்ராசஸர் தான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட கொடுத்துருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுத்தோன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபீல் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஃபீல் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனும் பார்த்தோம்னா பின்னாடி கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த 3 ஃபோன்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு பிளாஸ்டிக் பேக் இல்லாமல் கிளாஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அது இந்த ஃபோனுக்கு வந்து கொஞ்சம் கையில் ஹோல்ட் பண்ணும்போது ஒரு வெயிட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உண்மைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபினிஷ் பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என் கையில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலர் ஃபோன் தான். இந்த ஃபோனும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கேமரா பம்ப்ஸோட தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு வித்தியாசமான டிசைனாக இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த 2 ஃபோன்ஸோட பார்க்கும்போது இந்த ஃபோன் கொஞ்சம் ரொம்பவுமே பாக்ஸ் டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.5 இன்ச் கொண்ட பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து HD+ டிஸ்பிளே தான். ஸோ கொஞ்சம் பார்க்கும்போது கர்வ்னஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது கூட 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் நம்மளுக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனும் பார்த்தோம் அப்படின்னா Android 12 தான் நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது. இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 128 GB தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்க கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 13 மெகா பிக்சல் கேமராவும் 2 மெகா பிக்சல் கேமராவும் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமரா பம்ப் அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஃபோன்ஸோட பார்க்கும்போதும் இந்த ஃபோன்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 5000 mAh கொண்ட பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரியோட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைப் சி தான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த 3 ஃபோன்லையுமே டைப் சி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஃபோன்லையும் பார்த்தோம் அப்படின்னா 2 கலர்ஸில் ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு நம்ம சொன்ன விலைகள் எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸஸ் தான். இப்போ இந்த ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆகி இருக்கிறனால உங்களுக்கு இந்த விலை குறைவான ப்ரைஸஸில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இன் ஃபியூச்சர் இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் லேட் ஆகி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட விலைகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 கலரில் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலரில் நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச கலர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ளூ கலர் ரொம்பவுமே நல்ல ஒரு லுக்கை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வாரண்டியோட பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த சான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இப்போ தான் லான்ச் ஆகியிருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த விலைகளில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இன் ஃபியூச்சரில் இதோட விலைகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால இப்பயே உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு வேல்யூவான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இலங்கையில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா லாவா வந்து திருப்பி அவங்களுடைய புதிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது கூட நிறைய கஸ்டமர் சர்வீஸையும் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இதில் வாரண்டி 1 இயருக்குள்ள கிளைம் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். இப்போ நல்ல ஒரு கஸ்டமர் கேர் சர்வீஸை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த Yuva 2 Proல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனை வந்து 100 நாளைக்குள்ள சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட தான் லாவா நிறுவனத்தில் இப்போ ஃபோன்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து லான்ச் ஆகுது. ஸோ உங்களுக்கும் நம்பிக்கையாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லாவா நிறுவனம் கொண்டு வந்திருக்க இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பட்ஜெட் ஃபோன்ஸாக தான் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துருந்தோம். முக்கியமாக என்னென்ன ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த 3 ஃபோன்ஸுமே பார்த்தோம்னா நம்ம தனியாக செப்பரேட்டாக அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதை பார்க்கணும் அப்படின்னா கட்டாயம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ இன்னைக்கு
இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இலங்கைக்கு இப்போ அறிமுகமாக இருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டை வந்து உங்களுக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. Fearless.